திமுக பாஜக கூட்டணி ஓரமாக ஒட்டிக்கொள்ளும் அதிமுக. தமிழக அரசியலில் எதிர்பாராத ட்விஸ்ட். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசியலில் எதிர்பாராத பல மாற்றங்கள் அரங்கேறி வருகிறது. கடந்த 10 வருடங்களாக திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்தடுத்த நாட்களில் திமுகவுக்கு கல்தா கொடுத்துவிட்டு தாவேக பக்கம் சாய்ந்துவிட்டனர். தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோவும் தாவேக பக்கம் செல்வதற்கு தயாராகிவிட்டார். இப்படி ஒரு சூழலில் திமுக தனித்து விடப்பட்டு பரிதாபத்தில் உள்ளது. இதில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற பாமக, அமமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு தங்களுக்கென ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் உள்ளது. அவர்களுக்கென வாக்கு வங்கியும் உள்ளது. அந்த வகையில் அதிமுகவில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த கூட்டணி கட்சிகளும் காரணம். ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு தேடி தேடி பார்த்தாலும் ஊருக்கு 4 பேர் இருப்பார்களா என்பதே சந்தேகம். இதில் கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை அமைத்து விஜயகாந்த் அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்த விடுதலை சிறுத்தைகள், வைகோ, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் 2016 தேர்தலிலே காலாவதியாகி போன கட்சிகள். இப்படி ஊருக்கு 4 பேர் இல்லாத காங்கிரஸ் கட்சி 2016 காலாவதியான கம்யூனிஸ்ட், வைகோ, விசிக போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து உயிர் கொடுத்தது திமுக. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறச் செய்வதற்கும் சட்டசபையில் வெற்றியடைய செய்வதற்கும் வியர்வை சிந்தி உழைத்தவர்கள் திமுக தொண்டர்கள். இப்படி தங்களுக்கு அரசியலில் மறுவாழ்வு கொடுத்த திமுக தேர்தலில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து இருக்கும் இந்த நேரத்தில் அவர்களோடு தோளோடு தோளாக நிற்க வேண்டிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு கல்தா கொடுத்து தாவேக பக்கம் சென்றுவிட்டனர். இதில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயற்சி செய்தது. ஆனால் ராகுல் காந்தியை முதல்வராக்குவதுதான் எங்கள் குறிக்கோள் என பாஜகவுடன் கூட்டணிக்கு திமுக மறுத்துவிட்டது. அப்படி பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்திருந்தால் மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது திமுக தனித்து விடப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு துரோகம் விளைவித்த காங்கிரஸ் கட்சிக்கு தக்க பாடம் புகட்ட தயாராகி கொண்டிருக்கிறது. திமுக பாஜக இடையிலான மேல்மட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 1 வருடத்தில் திமுக பாஜக கூட்டணி உறுதியாக வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் அதிமுக ஒரு ஓரமாக திமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியுடன் களம் காண இருப்பதாகவும், குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற இருப்பதால் 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டசபைக்கான தேர்தலும் ஒன்றாக நடத்த அதிக வாய்ப்பு உள்ளது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.